வணக்கம். தமிழக அரசியலில் நேற்று ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம். ஜூலை மாதத்தின் கடைசி நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருந்தது. ஏன்னா ஒரே நாளில் 3 அரசியல் சந்திப்புகளை நிகழ்த்தி இருக்கிறாங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நேற்று காலை நடைபயிற்சியின் போது ஓபிஎஸ் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். அவரை தொடர்ந்து முதல்வரின் இல்லத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நேரில் வந்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து மீண்டும் மாலையில் ஓபிஎஸ் சந்திப்பு நடந்திருக்கிறது. இப்படியாக தொடர்ச்சியாக 3 சந்திப்புகள் ஒரே நாளில் நிகழ்த்தியிருப்பது தமிழக அரசியல் களத்தை பரபரக்க வைத்திருக்கிறது, எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இந்த சூழலில் இன்று காலை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் துரை வைகோ இருவரும் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான விஷயங்களை இன்று நாம் விவாதிக்க அலசி ஆராய இருக்கிறோம். இன்று காலை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சரை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது உடல் நலம் குறித்து அவரை சந்தித்ததாக வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்த வைகோ பல்வேறு விஷயங்களை தெரிவித்தார். அதில் முதன்மையானது முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து ஆலோசித்ததாக, உடல்நலத்தை கேட்டறிந்ததாக தெரிந்த. நம்மோடு இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷபீர். வணக்கம். நேற்று ஒரே நாளில் 3 முக்கிய சந்திப்புகள் நடந்திருக்கு. ஓபிஎஸ் சந்திச்சிருக்காரு, அவங்கள தொடர்ந்து ஓபிஎஸ் நடைபயிற்சியின் போது சந்தித்தார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்தித்தாங்க. மீண்டும் மாலையில் ஓபிஎஸ் சந்திப்பு நடந்தது. இந்த 3 சந்திப்புகள் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்த சூழலில் இன்று காலை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் சந்தித்திருக்காரு. இவங்க எல்லாமே சொல்கிற ஒரு ஒன் பாயிண்ட் என்ன அப்படின்னா, முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து விசாரித்தோம் அப்படின்றதான் சொல்றாங்க. உண்மையிலே இது உடல்நலன் சார்ந்த சந்திப்பு தானா? அதாவது 2 அரசியல் தலைவர்கள் சந்தித்துக் கொள்ளும் போது வானிலையை தவிர மீதி எல்லா விஷயங்களையும் நாங்கள் அலசி ஆராய்வோம், பேசப்படும், அந்த பேச்சுவார்த்தை என்பது நடக்கும் அப்படின்றதுதான் கடந்த காலத்துல இந்த மாதிரி சந்திப்புகள் குறித்து தாப்பாண்டியன் போன்ற, மறைந்த தாப்பாண்டியன் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அதனால 2 அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்துக் கொள்ளும் போது அது ஒரு அரசியல் சந்திப்பாக தான் இருக்கும் அப்படின்றதுதான் அது யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் வெளியே ஊடகங்கள்கிட்டயோ அல்லது மக்கள் மத்தியில சொல்லும் போதோ நாம முதலமைச்சருடைய உடல் நலம் குறித்து விசாரிக்க போனோம் அப்படின்ற மாதிரி அது ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு நடக்கின்ற அரசியல் சந்திப்புகளாக தான் இது பார்க்க வேண்டும். அதாவது நேற்றைய தினம் மட்டுமே நடந்த அந்த 3 சந்திப்புகளை நாம பேசிட்டு இருக்கோம். பட் கடந்த சில நாட்களாக பாத்தீங்கன்னா முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய தலைவர்கள்லாம் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த தலைவர்கள்லாம் முதலமைச்சரோட சந்திப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு எதிர்பார்த்தோமோ அந்த தலைவர்கள்லாம் சந்தித்து இருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் திடீரென்று அந்த சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. முதலமைச்சரையும் அதே போல திமுக அரசையும் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் அது மட்டும் இல்லாம கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெரியார் குறித்து பல்வேறு விதமான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லி இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களையும் முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பின் போது கூட அது முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக சந்தித்தது. அதே போல இவர் முதலமைச்சருடைய சகோதரர் திரு மு.க. முத்துவுடைய மரணம் குறித்து நாங்க ஆறுதல் கூற போயிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த சந்திப்புகள் எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்டோன் இருக்கும். ஒரு அரசியல் ரீதியான ஒரு சந்திப்பாக தான் இதை பார்க்க வேண்டும், இது பார்க்கப்படும் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் இருந்தாலும் அதை நாங்க பொதுவான ஒரு விஷயத்துக்காக போனோம், அரசியல் சார்ந்த விஷயத்துக்காக போல அப்படின்றதுதான் சொல்லுவாங்க. இப்ப திரு சீமான் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்திருப்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதலமைச்சர் இந்த 2026 தேர்தலை நோக்கி மிக தீவிரமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு திமுக இந்த 2026 தேர்தலை எதிர்நோக்கி தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் அரசு ரீதியாக பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் என்ற பல்வேறு திட்டங்களின் மூலமாக
எந்த அளவுக்கு மக்களை போய் நம்ம ரீச் பண்ணி அந்த 2026 தேர்தலுக்கான அந்த களத்தை வந்து தயார் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு மும்முரமான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2026 தேர்தல் என்பது கடந்த காலங்களில் நடந்த தேர்தல் போன்று அது இருக்காது. இது முற்றிலும் ஒரு மாறுபட்ட தேர்தலாக இருக்கும். முற்றிலும் இது ஒரு புதுவிதமான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்றதுதான் வந்து பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதை எல்லா அரசியல் கட்சிகளும் உணர்ந்திருக்கிறது. திமுக உட்பட இந்த தேர்தல் வந்து ஒரு கேக் வாக்காக இருக்காது. இந்த தேர்தல்ல பல்வேறு கட்ட வியூகங்களை அமைத்தால்தான் மீண்டும் திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் திமுக வேலை செய்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதன் அடிப்படையில தான் திரு சீமான் அவர்கள் அவங்க என்கேஜ் பண்ணி இருக்கிறது. சீமான் அவர்கள் முழுக்க முழுக்க விஜய்க்கு எதிரான ஒரு நிலைப்பாடை அவர் எடுத்திருக்கிறார். இந்த தேர்தல் களத்துல விஜய் வந்திருப்பது வந்து கூடுதலாக ஒரு பிரஷரை வந்து இந்த அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது. பிளஸ் அதே மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்திருக்கிறது. இப்ப நீங்க சீமான் அவர்கள் கடுமையாக விஜய்க்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அவர் எடுத்து பிரச்சாரம் செய்தால் விஜய்க்கு வர வேண்டிய வாக்குகளை அவர் வந்து பிரிக்க கூடும். அதே போல எதிரணி வரிசையில அந்த வாக்குகளை பிரித்தால் திமுகவுடைய வெற்றியை உறுதி செய்து விடலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டமும் இதில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நீங்க பாத்தீங்கன்னா தேமுதிக முதலமைச்சரை வந்து சந்திச்சிருக்காங்க தேமுதிக தலைவர்கள். இப்ப தேமுதிக தலைவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு அதிமுக அறிக்கை கொடுத்துச்சு. பட் தேமுதிக ஒன்னும் அதை பற்றி பேசல. ஆனால் இப்ப டிஎம்கே அவங்களை என்கேஜ் பண்றதுக்கான ஒரு வெளிப்படையான ஒரு முயற்சி என்பது நடந்திருக்கிறதாக நம்ம பாக்குறோம். இப்ப தேமுதிக உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா மதிமுக வெளியே போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கடந்த சில தினங்களாக பாத்தீங்கன்னா மதிமுக வெளியே போயிரும், கூட்டணி விட்டு வெளியே போயிரும் அப்படின்னாங்க. அப்ப தேமுதிக தலைவர்கள் வந்து முதலமைச்சரை பார்த்த உடனே அடுத்த நாளே மதிமுக தலைவர் திரு வைகோ அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கிறார் அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து ஒரு அரசியல் காய் நகர்த்தல்களாக தான் நாம் பார்க்க முடியும். குறிப்பாக உங்களுக்கு வந்து எதிர் அணி வரிசையில இருக்கக்கூடிய வாக்குகளை உடைப்பது, அதை உடைத்தால் திமுகவுடைய வெற்றியை உறுதி செய்து விடலாம் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் வந்து திமுக தங்களுடைய ஒட்டுமொத்த திட்டமிடலையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் வந்து திரு ஓபிஎஸ் அவர்களையும் வந்து அவங்க என்கேஜ் பண்ணி பார்த்து பேசியிருக்காங்க. இப்ப ஓபிஎஸ் அவர்கள் விஜயுடன் கூட்டணியில போவாரா அல்லது தனியாக களம் காண்பாரா? குறிப்பாக தென் மாவட்டங்களை மையப்படுத்தி ஓபிஎஸ் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வாரா? அங்க இருக்கக்கூடிய தொகுதிகள்ல இல்ல விஜய் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. நாங்களும் அவங்ககிட்ட பேசல, அவங்களும் எங்கிட்ட எதுவும் இது வரைக்கும் பேசல அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு விளக்கம் கொடுத்தாரு. நம்ம ஒவ்வொரு அரசியல் கட்சியா பார்க்கலாம். நேற்று சந்திப்பு நடந்ததுல இருந்து ஓபிஎஸ் நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியே வந்தோம் அப்படின்னு அறிவிப்புக்கு பிறகு உடனடியாக முதலமைச்சரை சந்திக்கிறாரு. அதுதான் பெரிய அளவுல கவனம் பெறுது. இதன் மூலமா அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு? அதாவது பாஜக தன்னை ஏமாற்றி விட்டது, பாஜக தன்னை அவமதித்து விட்டது, பாஜகவை இவ்வளவு நாள் அவர் நம்பி இருந்தாரு. பாஜக தனக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும், அரசியல் இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல அவரு அரசியல் ரீதியாக இழந்த பல்வேறு விஷயங்களை பாஜக ஈடு செய்யும், பாஜக தனக்கு துணையாக இருக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். பட் இப்ப பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, எதிர்வரக்கூடிய 2026 தேர்தல்ல உங்களுக்கு அதிமுக கூட்டணி தேவையா அல்லது ஓபிஎஸ் தேவையா அப்படின்னா ஒரு லார்ஜர் குவெஸ்டின் வரும்போது அவங்களுக்கு அதிமுக கூட்டணி தேர்தல் அப்படின்றதுதான் முக்கியம். ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு தனி நபரை நாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணதுனால பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒன்னும் அதுல வந்து அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கலா வாக்குகள் ரீதியாக அவங்க பெரிய அளவுக்கு ஒன்னும் கெயின் பண்ணல. பட் அதிமுகவோட இருந்தாங்கன்னா ஒரு எலெக்ஷனை ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு மெஷினரி இருக்கு, தொண்டர்கள் இருக்காங்க, அந்த கட்சிக்கு ஒரு பலம் என்பது இருக்கிறது அப்படின்னும் போது அதை மையப்படுத்தி பாஜக முடிவு செய்து விட்டது. ஓபிஎஸ் இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இல்ல அப்படின்றதுதான் வந்து இதுல அவங்க சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ். அதாவது இந்த கூட்டணி அமைந்த உடனே பாஜக அதிமுக கூட்டணி அறிவிப்பின் போதே திரு அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார், ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்களுடைய நிலைமை என்ன, அவங்களும் கூட்டணியில இருப்பாங்களா அப்படின்ற அந்த கேள்வி எழும்போது ரொம்ப தெளிவா அவங்க சொன்னது என்னன்னா, இது அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்கள் தலையிடவில்லை. அதாவது கடந்த சில வருடங்களாகவே அதிமுக பிரச்சனைகள்ல முழுக்க முழுக்க பாஜக தலையிட்டு இருக்கிறது. ஆனால் இப்ப நாங்க தலையிட விரும்பல அப்படின்னும் போது அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைந்ததுக்கு காரணமே வந்து ஓபிஎஸ் போன்றவர்கள் நாம வந்து அலோவ் பண்ண மாட்டோம். ரெண்டாவது இபிஎஸ் தரப்புல இருந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க, ஓபிஎஸ் வேணாம் எங்களுக்கு, டிடிவி தினகரனை கூட நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனா ஓபிஎஸ் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல அவங்க இருக்கிறதா நமக்கு தெரிகிறது. ஆகவேதான் தற்போது ஓபிஎஸ் வந்து
இந்த ஒட்டுமொத்த அதிமுக பாஜக கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு நான் நீங்க யாருக்கு நேர் எதிராக களம் காண்கிறீர்களோ அவர்களுடன் நான் போய் ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை செய்கிறேன். இரண்டாவது, அதிமுக தலைவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. இப்ப நீங்க கேட்டீங்க உடல் நலம் குறித்து விசாரிக்க போனாங்க அப்படின்னு. இப்போ இந்த உடல் நலம் குறித்து விசாரித்ததுக்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் பேசி இருக்கலாம். அதிமுக தலைவர்கள் மீது பல்வேறு ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருக்கு, டிவிஎஸ்சி பல்வேறு வழக்குகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கொடநாடு வழக்கு என்பது இருக்கிறது. இது எல்லாத்தையும் தற்போது ஒரு கட்டத்துல திமுக அதை வேகப்படுத்தினார்கள். ஆனால் தற்போது அது அந்த வழக்குகள் எல்லாம் என்ன ஆச்சு, என்ன நிலைமை அப்படின்றது தெரியல. அப்போ அந்த வழக்குகள் எல்லாம் வேகப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை கூட ஓபிஎஸ் வைத்திருக்கலாம். ஓபிஎஸ் என்ன பேசி இருக்காரு, அவருடைய அரசியல் திட்டம் என்ன, ஏன்னா எந்த ஒரு முயற்சி ஓபிஎஸ் எடுத்தாலும் அவருக்கு அரசாங்க ரீதியாக ஒரு பேக்கப் இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. இது வரைக்கும் ஓபிஎஸ் எடுத்த முயற்சிகள்லாம் ஒன்றிய அரசாங்கம் அவருக்கு பின்னாடி இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது இருந்துச்சு. தற்போது அவர் தனியாக இருக்கிறார். அவருக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னா அரசாங்கத்தை நாடுவது. இப்ப ஒரு பர்மிஷன் வாங்கணும்னா கூட அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஒரு பிரச்சாரத்துக்கோ அல்லது ஒரு கூட்டத்துக்கோ பர்மிஷன் வாங்கணும்னா கூட உங்களுக்கு இங்க இருக்கு இல்ல, இது போன்ற நிர்வாக சிக்கல் காரணங்களை அதை சரி பண்றதுக்காகத்தான் இந்த சந்திப்பு இருந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறலாமா? இல்ல கூட்டணி சார்ந்து, ஏன்னா இப்ப சந்திப்புக்கு பிறகு அதுவும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்த உடனே அவரை சந்திச்சது அப்படின்றது முக்கியத்துவம் பெற்றதுன்னு பேசணும். இதுல இவரோட கூட்டணி போறதுக்கோ இல்ல பின்னாட்கள், அது நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பையும் நீங்க பார்த்திருப்பீங்க. முதலமைச்சரை சந்தித்து வெளியே வரும்போது இந்த கேள்வியை கேட்கிறாங்க, திமுகவோட கூட்டணி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எதிர்காலத்துல எது வேணாலும் நடக்கலாம், அரசியல்ல நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல கண்டிப்பா நீங்க அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை. ஆனால் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் என்ன பண்ணுவார் அப்படின்றது நமக்கு தெரியாது. ரொம்ப அன்பிரடிக்டபிள். இன்னைக்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை அவர் எடுத்திருக்கிறார். நாளைய தினம் பாஜக தலைவர்கள் பேசி மறுபடியும் அவரை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் ஏதோ சில விஷயங்களை வைத்து அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா மீண்டும் அவர் பாஜகவுக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ரெண்டாவது, ஓபிஎஸ் உடைய மிக முக்கியமான அடையாளமே ஒரு அதிமுக தலைவர். ஒரு 3 முறை முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறார். அதிமுகவுடைய கோஆர்டினேட்டரா அவர் இருந்திருக்காரு. அப்போ ஒரு பெரிய கட்சியுடைய அடையாளமாக இருந்து கொண்டு திமுகவுக்கு நேர் எதிரான ஒரு அடையாளத்தில் இருந்து கொண்டு அந்த ஸ்தானத்துல ஓபிஎஸ் போய் திமுகவோட கூட்டணி வைப்பது அப்படின்றது அவருடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய சவாலாக மாறிவிடும் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா அவருடைய ஐடென்டிட்டியே அவர் அழிச்சிடுறாரு அப்படின்றதா. அந்த மாதிரி ஒரு முடிவு அவர் எடுத்தாருன்னா அது ஒரு அரசியல் தற்கொலைக்கு சமம். அதே நேரத்துல திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்வதற்காக சில உக்திகளை ஓபிஎஸ் கையில் எடுக்கலாம். அதன் மூலமாக திமுக ஆதாயம் அடையலாம். ஓபிஎஸும் அதன் மூலமாக அவருக்கும் கிடைக்க வேண்டிய ஆதாயங்களை அவர் பெற்றுவிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணா அவர் உருவாக்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது, அவர்களுடைய வெற்றியை எந்த அளவுக்கு சிதைக்க முடியுமோ வெற்றி வாய்ப்புகளை சிதைக்க முடியுமோ அதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்ற அடிப்படையில ஓபிஎஸ் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர் வேலை செய்யறாரு அப்படின்னா அது பாசிபிள். ஆனா அவர் போய் திமுக இப்ப அன்வர் ராஜா போய் திமுக இணைந்தாரு. அன்வர் ராஜா இணைந்தது மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்கள் இணைய முடியாது. ஓபிஎஸ் அவர்கள் இணைந்தார்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த கொஞ்ச நஞ்ச செல்வாக்கு கூட அது அவரிடமிருந்து அப்படியே பறிபோய் விடும் அப்படின்னு பாக்குறேன். சோ இந்த சந்திப்பு அப்படின்றது புருவங்களை ஏற்றக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கிறது. இந்த சந்திப்பு என்பது அரசியல் வட்டாரத்துல ஒரு பேச்சு பொருளாக மாறும் அப்படின்றது அவருக்கும் தெரியும். அதனாலதான் இந்த முயற்சிகள் எல்லாம் அவர் எடுத்திருக்கிறார். ஒரு நியூஸ்லயே இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் இந்த முயற்சிகள் எல்லாம் எடுத்திருக்கிறார். ஆனால் அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் என்ன முடிவுகளை எடுக்க போகிறார், எந்த அணியில் அவர் சேர போகிறார், என்ன அவருடைய அரசியல் நிலைப்பாடு, யாரை எதிர்த்து களம் காண போகிறார், குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக அவர் பேசுவாரா அப்படின்ற விஷயங்களை எல்லாம் பொறுத்துதான் ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்ற நம்ம மனநிலைக்கு வர முடியும். நீங்க ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும், அவர் மனசுல என்ன நினைக்கிறார் அப்படின்னு கூட இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு தான் ஓபிஎஸ் ஆபரேட் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அவருடன் பணியாற்றிய பெங்களூரு புகழேந்தியாக இருக்கட்டும் அல்லது ஜேசிடி பிரபாகரனாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் தெரியும் ஓபிஎஸ் ஒரு தனி கணக்கு போட்டு அவர் செயல்படுவார். ஆனா அவருடைய கணக்குல திமுகவில் இணையலாமா வேண்டாமா அப்படின்றது ஒரு ஆப்ஷனாக இல்லை அப்படின்னு தான் பாக்குறேன். தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல அவர் திமுகவில் போய் இணைந்தாலோ திமுகவுடன் கூட்டணி வைத்தாலோ அது முற்றிலுமாக ஓபிஎஸ்க்கு எதிராக தான் அது போகும். அந்த ஒரு முடிவுக்கு அவர் போக மாட்டார் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னா
அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நெஞ்ச செல்வாக்கு, அவர் வந்து பேரம் பேசுவதற்கும் மற்ற அரசியல் கட்சிகள்கிட்ட என்கேஜ் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய அந்த லெவரேஜை வந்து அவர் லூஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு பாக்குறேன். அவருடைய அரசியல் சர்வைவல் அப்படின்றது முக்கியம். அப்ப அரசியல் சர்வைவலுக்காக அவர் எந்தெந்த இடங்களில் எல்லாம் அவருக்கு ஆதரவுகளை திரட்ட முடியுமோ அந்த ஆதரவை திரட்டுவதற்கான ஒரு முயற்சியில் தான் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். அதுல பெரிய ஆதரவு வந்து உங்களுக்கு அரசாங்க ரீதியாக கிடைக்கிறது அப்படின்னும் போது அதை பயன்படுத்தி கொண்டு ஓபிஎஸ் தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீமானாக இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், நேற்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதன் மூலமா திமுக என்ன கன்வே பண்ண நினைக்குது? ஆக்சுவலா எதிர்கட்சிகளுக்கோ, பாஜகவுக்கோ, விஜய் போன்ற கட்சிகளுக்கோ, விஜயோட தாவேகா போன்ற கட்சிகளுக்கோ இதுல மூலமா அவங்க என்ன கன்வே பண்ண நினைக்கிறாங்க? உங்களுக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்ப்பது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன், ஒரு நரேட்டிவ் அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதிமுக பாஜகவிடம் சரணடைந்து விட்டது, மாநில உரிமைகளை பறிகொடுத்து விட்டது, மாநில உரிமைகளை நசுக்கக்கூடிய ஒரு கட்சியோட அதிமுக இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு நேர் எதிரான நிலைப்பாடுகளை பாஜக எடுத்திருக்கிறது, அதற்கு அதிமுக துணை போகிறது அப்படின்ற அந்த ஒரு நரேட்டிவை வந்து அவங்க தொடர்ந்து செட் பண்ணிட்டே இருக்காங்க. இது உங்களுக்கு வந்து பல்வேறு தேர்தல்கள்ல அது திமுகவுக்கு கை கொடுத்திருக்கிறது. 2019 தேர்தலாக இருக்கட்டும், அல்லது 2021 தேர்தலாக இருக்கட்டும், 2024 தேர்தலாக இருக்கட்டும். அப்போ தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூட்டணி எதிர்ப்பது அப்படின்றது திமுகவுக்கு மிகவும் சுலபமான ஒரு விஷயம். ஆனால் எந்த ஒரு கட்சியை திமுகவுக்கு எதிர்ப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இவருடைய தாவேகாவை எதிர்ப்பது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஏன்னா தாவேகா ஒரு புதிய கட்சியாக இருக்கிறது, அவங்களுடைய ஓட் பேக் என்ன அப்படின்றது இன்னும் வந்து ப்ரூவ் பண்ணப்படவில்லை. ரெண்டாவது, இளைஞர்களுடைய ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இளைஞர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அது அடையாளம் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் பெண்களுடைய வாக்குகளும் அந்த பக்கம் போகும் அப்படின்னும் போது இப்போ எதிரணி வரிசையில அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை எந்த அளவுக்கு வந்து திமுக ஸ்பிளிட் பண்ணுதோ அந்த ஸ்ட்ராட்டஜி திமுக கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றதான் நான் இதை வைத்துலாம் பார்க்கிறேன். இப்போ ஒரே ஒரு விஷயம், திமுக கூட்டணிக்குள்ள சமீப காலமாக ஒரு சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. திரு வைகோ அவர்கள் வெளியேறி விடுவார், வைகோ அவர்கள் பாஜகவுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வைகோவுடைய மகன் திரு துரை வைகோ அவர்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான அமைச்சரவையில் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை என்பது அரசல் புரசலாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழல்ல தான் உங்களுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் இன்னைக்கு முதல்வரை பார்த்திருப்பாருன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா தொடர்ச்சியா அந்த மாதிரியான செய்திகள் வெளியே பரப்பப்பட்டு வருது. நேற்று தொடர்ச்சியா 3 முக்கிய தலைவர்கள், அதாவது 3 முக்கிய சந்திப்புகள் நடந்திருக்கு. இப்படி தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கும்போது தன் மீதான அல்லது தமக்கான இடத்தை உறுதி செய்வதற்காக திரு வைகோ முதலமைச்சரை சந்திச்சிருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, நேற்று திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழல்ல தேமுதிக தலைவர்கள் முதலமைச்சரை சந்தித்தது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க உள்ள வந்துட்டாங்க. திரு வைகோ அவர்களுக்கும் அதே போல தேமுதிகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே பின்னணியில் இருக்கக்கூடிய வாக்குகள் தான், ஒரே சப்போர்ட் பேஸ் வந்து அவங்களுக்கு ஒரே சப்போர்ட் பேஸா. அப்ப அந்த ஏரியால மதிமுக வெளியேறுகிறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்களா? தேமுதிக உள்ள வந்துச்சுன்னா நமக்கான இடம் வந்து குறைந்து விடுமா அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கு. அதை உறுதி செய்வதற்காக கூட திரு வைகோ அவர்கள் போயிருக்கலாம், அல்லது வைகோ அவர்கள் போனால் கூட எங்களுக்கு கவலை இல்லை, தேமுதிகவை நாங்க அகாமடேட் பண்ணிடுவோம் அப்படின்ற அளவு கூட திமுக ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கன்வே பண்றாங்க. ஒவ்வொரு அரசியல் சந்திப்பும் வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு செய்தியை சொல்லக்கூடிய சந்திப்புகளாக தான் இருக்கிறது. அவங்க பல்வேறு காரணங்களை சொல்லலாம். முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து விசாரிக்க போனோம் அப்படின்னு சொன்னா கூட இந்த அரசியல் சந்திப்புகள்ல எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மெசேஜ் இருக்கு. திமுக இதுல ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. அதாவது 2026 தேர்தல்ல எந்த விதமான சுணக்கமும் ஏற்பட்டு விடக்கூடாது, எந்த விதமான வியூகத்திலையும் நாம கோட்டை விட்டுவிடக்கூடாது, எந்த அளவுக்கு கட்சியினர் தொண்டர்கள் மத்தியில நாம் தான் இந்த தேர்தலை வெல்ல போகிறோம் அப்படின்ற அந்த மொமெண்டத்தை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். அந்த மொமெண்டத்துல எந்த விதமான ஒரு சலசலப்போ எந்த விதமான ஒரு தொய்வும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக முதலமைச்சரே முன்னின்று இந்த வேலைகள் எல்லாம் அவர் செய்கிறார். இதை அரசு முழுக்க
அரசியல் ரீதியாக பல்வேறு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதுல எது ஒர்க் அவுட் ஆகுதோ அது நிச்சயமாக அவங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு டீலை தான் பேசி முடிப்பாங்க. இதுல எந்த கட்சி திமுகவுக்குள்ள வந்தாலோ திமுகவுக்கு தான் லாபம். அதே மாதிரி திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுல எடுத்து அவங்க வெளியே செயல்பட்டாலும் அதுவும் திமுகவுக்கு தான் லாபம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல இதை எல்லாமே மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல திமுக இருக்கிறது. இப்ப சீமான் அவர்களுக்கு வழக்குகள் இருக்கிறது. அதே மாதிரி அதிமுக தலைவர்கள் பல்வேறு தலைவர்கள் தொடர்பான வழக்குகள் இருக்கிறது. அப்போ எல்லா ஆஸ்திரங்களையும் பயன்படுத்தி இந்த தேர்தலை அவர்கள் சந்திப்பார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதனாலதான் இவ்வளவு அக்ரெசிவா தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இந்த அரசியல் நிகழ்வுகள்லாம் நடக்கிறது. அப்ப எல்லா விஷயத்திலையும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஆதாயம் என்பது இருக்கிறது. இப்ப இந்த சந்திப்புகள் நீங்க எதுவுமே வேணாம், இந்த சந்திப்புகள் சாதாரணமாக இந்த சந்திப்புகள் நிகழ்ந்திருந்தாலும் இது அரசியல் ரீதியாக ஒரு டாக்கை கிரியேட் பண்ணும் அப்படின்றது திமுகவுக்கு தெரியாதா என்ன? திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டாக் கிரியேட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சந்திப்புகளை அவர்கள் நடத்துகிறார்கள். இந்த சந்திப்புகளின் பின்னணியில ஒரு டீம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப தேமுதிக தலைவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திப்பார்கள் அப்படின்றது பின்னாடி ஒரு நீண்ட காலமாக அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது திரைமறைவுல நடந்துட்டு இருக்கு. திரு ஏவா வேலு அவர்கள் மூலமாக தான் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கிறது. அவர் தான் தேமுதிக தலைவர்களை கொண்டு முதலமைச்சரை சந்திக்க வைத்திருக்கிறார். அதே போல திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இடமும் சில பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. திடீரென்று ஓபிஎஸ் வாக்கிங் போகும்போது முதலமைச்சர் சந்தித்தது ஒரு எதிர்பாராத நிகழ்வு எல்லாம் கிடையாது. அது எல்லாமே எதிர்பாராத விதமாக நடந்தது போல் ஒரு தோற்றம் இருந்தாலும் எல்லாமே ப்ரீ பிளான்டா நடக்கிறது அப்படின்றதான் நான் பார்க்கிறேன். எந்த நிகழ்வும் திமுகவுக்கு ஒரு அரசியல் ஆதாயம் இல்லாமல் திமுக அதை என்கேஜ் பண்ண மாட்டாங்க. இது அரசியல் ரீதியாக அவங்களுக்கு தெரியும், இது பேக் ஃபயரும் ஆகாது. எந்த அளவுக்கு அவங்க இந்த லீடர்ஸ் எல்லாரையும் என்கேஜ் பண்றாங்களோ அது திமுகவுக்கு லாபமாக தான் அமையும். இப்போ இந்த கட்சிகள் திமுகவை பார்க்கின்ற இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதமான தேவைகள் அப்படின்றது இருக்கிறது. அதுல குறிப்பாக திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்னைக்கு அரசாங்கத்துடைய பேக்கிங் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. இன்னைக்கு அவர் அரசியல் எந்த விதமான ஒரு அரசியல் அடையாளமும் இல்லாத ஒரு நபராக அவர் இருக்கிறார். நீங்க ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறார், அதிமுகவுடைய தலைவராக இருந்திருக்கிறார், எவ்வளவு ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார், மூத்த சட்டமன்ற உறுப்பினர், பல்வேறு பொறுப்புகள் வகித்திருக்கக்கூடிய ஒரு தலைவர். ஆனால் இன்னைக்கு அவர் பாருங்க, ஒரு ஒன் மேன் பார்ட்டி மாதிரி அவருடன் கொஞ்சம் ஒரு சின்ன ஆதரவாளர்கள் வட்டத்தை வச்சுக்கிட்டு தான் அவரால் செயல்பட முடிகிறது. அப்படின்னும் போது அவருக்கு இனி பெரிய ஆதரவு என்பது தேவை. அதன் அடிப்படையில முதலமைச்சரை சந்தித்து அந்த விஷயங்கள் குறித்து அவர் பேசி இருக்கலாம், அந்த விஷயங்கள் குறித்து அவர் சொல்லி இருக்கலாம். இன்னும் இப்போ இவரு யாரு பாமகவுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் முதலமைச்சரை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட்லாம் நான் எதுவும் கேட்கல அப்படின்றாரு. பட் அதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில தலைவர்கள் அவரையும் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே திமுக 2026 தேர்தல் களத்தை நோக்கி தயாராகின்ற இந்த சூழல்ல அவங்களுக்கு எந்தெந்த வகையெல்லாம் திமுக பலம் பெற முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்றத பாக்குறாங்க. பொலிட்டிக்கலா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பொலிட்டிக்கலா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு பெர்செப்ஷனையும் கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள். பார்க்கலாம் அரசியல் கட்சிகளோட அடுத்தடுத்த காய் நகர்த்தல்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். உங்கள் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி திரு சபீர். ஸோ நேற்றிலிருந்து அரசியல் களம் பரவரத்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசியலில் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கிறது. நம்ம அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்பாக கூட நேற்று மட்டும் இல்லை, இது ஒரு வாரத்திற்கு முன்பே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சகோதரர் மறைந்த மு க முத்துவின் மறைவு குறித்து விசாரிப்பதற்காகவும் ஆறுதல் சொல்வதற்காகவும் நாம் தமிழர் கட்சியின் சீமான் முதலமைச்சரை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது செய்தியாளர் சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு, மறைந்த முதலமைச்சரின் சகோதரர் மு க முத்துவின் மறைவிற்கு ஆறுதல் சொல்வதற்காகவே இந்த சந்திப்பு நிகழ்த்தப்பட்டதாக அவர் வெளியில் தெரிவித்தார். அரசியல் நாகரிகம் கருதி இந்த சந்திப்பு நடந்ததாக கூறினார். இந்த சூழலில் நேற்று யாரும் எதிர்பாராத விதமாக தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அவரை தொடர்ந்து
ஓ பன்னீர்செல்வம் நேற்று முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இப்படியாக அடுத்தடுத்த அரசியல் கட்சிகளின் நகர்வுகள் என்பது தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதன் மூலமாக ஆட்சி கட்டிலில் இருக்கும் திமுக எதிர்க்கட்சிகளுக்கு என்ன மாதிரியான தகவல்களை சொல்ல நினைக்கிறது, தேமுதிகவின் வியூகம் என்ன, ஓபிஎஸ் என்ன மனதில் வைத்திருக்கிறார், இது போன்ற விஷயங்களை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பாக மூத்த பத்திரிகையாளர் சபீர் நம்மோடு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தார். தேமுதிக கட்சியை பொறுத்தவரை இதுவரை கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர்கள் தெளிவான பதிலை ஒன்றும் சொல்லவில்லை. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார்கள். நேற்று செய்தியாளர் அதேபோல் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது மிக முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்தார். திமுகவுடனான கூட்டணி எதிர்காலத்தில் இருக்குமா என்ற போன்ற கேள்விக்கு, செய்தியாளர்களின் கேள்விக்கு அரசியலில் எதுவும் நிகழலாம் என்ற துணியில் அவர் பதிலளித்திருந்தார். அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்ற துணியில் என்றவாறு அவர் பதிலளித்திருந்தார். அது மிகவும் கவனிக்கத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக அரசியல் தளத்தில் பார்க்கப்பட்டது. அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார், அடுத்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நகர்வுகள் இருக்கும் என்பது குறித்தும் அவர் பேசியிருந்தார். இந்த சூழலில்தான் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று காலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து வைகோ, அவரது மகன் துரை வைகோ இருவரும் முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார்கள். அந்த சந்திப்பிற்கு பின்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திரு வைகோ பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். முதலாவதாக முதல்வரின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி இருக்கும் முதலமைச்சரை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்ததாக குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து நெல்லையில் நடந்த ஆணவ கொலையில் தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்தும் அதில் தனிச்சட்டம் இயற்ற வேண்டிய தேவை பற்றியும் பேசியிருந்தார். இவ்வாறாக பல்வேறு விஷயங்களை செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் பகிர்ந்திருந்தார்.